வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கொந்தவி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் சாந்தி தவம் நமக்கு எடுத்து கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி நாகராணி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நாம் அனைவரும் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு நன்மை தரும் நவக்கோள்கள். நம்முடைய மனித பிறப்பிற்கும் கோள்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். கோள்கள் என்னும் மலைகளுக்கும் மனிதனுடைய மனதிற்கும் உடல் இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து உள்ளன அப்படின்பதை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம இப்போ மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கோள்களை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மனித பிறவி எதனால் வந்தது, நான் யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அதன் பிறகு கோள்களை பற்றியும் நம்முடைய குருவானவர்கள், இறைநிலையே குருவாக வந்த குருவானவர்கள் நமக்கு கோள்களை பற்றிய மிக தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த கோள்களில் இருந்து வரும் அலைகளை நம்முடைய வாழ்விற்கு எப்போது எப்படி நன்மை தரும் நவக்கோள்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பந்த வழிமுறைகளும் பயிற்சிகளையும் நமக்கு நல்ல ஒரு அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது? இன்ப துன்பம் அமைதி எல்லாமே மாறி மாறி நமக்கு வருது. இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இன்பம் மட்டும் இருந்தால் அது ஒரு வாழ்க்கை கிடையாது. துன்பமும் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையானது பக்குவப்பட்டு அடுத்த நிலைக்கு நாம் வாழ்வை நகர்த்த முடியும். நம்முடைய மனதிற்கும் சரி, உடல் இயக்கத்திற்கும் சரி, கோள்கள் இருந்து வரும் அலைகள் நெருங்கிய தொடர்புடையது. நம்மளுடைய பிறப்பு, இறப்பு, யாரு எங்க வேலை செய்யறோம், நம்முடைய தொழில்,
அடுத்த செயலர் அடுத்த நாள் நமக்கு எவ்வாறு அமைகிறது எல்லாமே இந்த இயற்கையாக உள்ள இந்த கோள்களின் சஞ்சாரத்தினால் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய குழந்தை பிறப்பு, திருமணம், வேலை, பணி நிமித்தமாக எந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம், குளிர் பிரதேசத்துல இருக்கோமா, இல்ல வெப்ப நாட்டுல இருக்கோமா, ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கோமா, இல்ல கிராமத்துல இருக்கோமா, என்ன வேலை செய்யறோம், எந்த வாகனத்துல போறோம், ஆஹ் நம்முடைய உடல் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய உடல் எவ்வாறு பாதிப்படையுது, எப்போ நமக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, உடல் நல்லா இருக்கு, நம்முடைய செய்யும் செயல்கள், உண்ணும் உணவு எல்லாமே இந்த கோள்களின் சஞ்சாரத்தினால் நமக்கு மாறுபாட்டை நம்ம உடலில் ஏற்படுத்துகிறது. இப்ப கோள்களில் வரும் அலைகள் நமக்கு தீமை செய்து நன்மை செய்து நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம்? இன்றைய நாள் நல்லதாக அமையும்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடை ஏற்படும் போது அந்த கோள்களின் அந்த மாற்றம் தான் தடையை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதை நம்ம எவ்வாறு சாதகமாக மாற்றிக்கணும்? இப்போ ரோட்ல போறோம், ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஸ்பீட் பிரேக் வருது, இங்க லெஃப்ட் வருது, ரைட் வருது அப்படின்னு ஒரு ஒரு சில நமக்கு எச்சரிக்கை நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அதே தான் நம்ம கொள்கை நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நம்முடைய பிறந்த பிறந்த குழந்தை பிறகுதுன்னா அதுக்கு ஜாதகம் நம்ம குறிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம கொண்டு போறோம். பிறந்த நேரம் அதை வைத்து இந்த கோள்களின் சஞ்சாரம் எங்க இருக்குது, அதோடைய ஆட்டிடியூட் ஆங்கிள் எங்க இருக்கு, எத்தனை டிகிரி கோணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்லி ஜாதகம் நமக்கு எழுதி கொடுக்குறாரு. இந்த கட்டங்களை போட்டு நமக்கு எழுதி கொடுக்குறாரு. சோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய அந்த குழந்தையினுடைய விதியே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மைதான் அது. அது எவ்வாறு நம் வாழ்வில் நம்ம சாதகமாக நமக்கு சாதகமாக நன்மை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம தான் நம்முடைய எண்ணம் சொல் செயல்ல தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். சுவாமிஜி அதற்காக நமக்கு இந்த நவக்கோள்களை நாம எவ்வாறு சாதகமா மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்காக நமக்கு ஒரு அழகான ஒரு தவத்தை நமக்கு சிறப்பு தவத்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். பஞ்சபூத நவக்கிரக தவம். இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் கோள்களும் சரி, மனித உடலும் சரி நிர்ணயிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு செல்லிலிருந்தும் உயிர்கள் உருவானது முதல் மனிதன் வரை இந்த பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு துகளும் உருவானது என்பதை நாம் அறிவோம். சுவாமிஜி அதான் சொல்றாங்க, இந்த பெருவெடிப்பு தத்துவம்லாம் ஒரு பொருள் வெடிச்சு அதுல இருந்து வந்தது இல்லாம ஒரு தன்மாற்றத்தின் காரணத்தினால்தான் இந்த பொருள் மனிதன் வரைக்கும் நாம் வந்துள்ளோம். அதே போல கோள்களும் ஒவ்வொரு செல்களாக ஒவ்வொரு தோளாக வெடித்து சிதறி ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கோள்களும் பஞ்சபூத தத்துவத்தை தான் உருவாகி அதனுடைய அலைகளை வீசிக்கொண்டே உள்ளது. அதேதான் நான் பூமியில் வாழும் உயிர்களின் என்ன பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை அந்த சேர்க்கை தெய்வீக விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்குன்னு பூமியில மட்டும்தான் அந்த பஞ்சபூத தத்துவம் தெய்வீக விகிதாச்சார அடிப்படையில் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் உயிர்களுக்கு வாழக்கூடிய ஒரு தன்மை இயற்கை தன்மை ஏற்பட்டுள்ளது. இப்ப ஒவ்வொரு கோள்கள் எடுத்தா உயிரினங்கள் கிடையாது. ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய தன்மையை கொண்டுள்ளது. இப்ப காற்று கிரகம் சொல்றோம். இப்ப சனி கிரகத்தை எடுத்துட்டா ஃபுல்லா காற்று தான் அதிகமா இருக்கும். வாயு தான். அதாவது கற்கள், கூழாங்கற்கள், கருங்கற்கள் நிறைந்த வாயு நிறைந்த அந்த சனி தான் சொல்றோம். அதே போல ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு அந்த பஞ்சபூத உலோகங்கள் அடிப்படையில் மண், கற்கள், உலோகங்கள் அடிப்படையில் தான் உருவாகியுள்ளன. அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படை இல்லாமல் நம் உயிரினங்களும் சரி கோள்களும் உருவாகிக்க முடியாது. அதை நம் வாழ்வியல் நம்ம எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக நன்மை தரும் கோள்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது இப்போ ஒவ்வொரு ராசி என்ன சொல்லியிருக்காங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிகளுக்கும் ஒரு நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் அந்த அலை இயக்கம் நடைபெறுகிறது. இப்போ கோள்களினுடைய இயக்கம் நமக்கு எப்படி நமக்கு உடலில் மாறுபாடு தருகிறது சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்களோ 6 வகையில் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் உடலில் மனதில் ஏற்படுத்துகிறதாம். என்னென்ன கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்பம் முதலில் 6 வகையில் நம்ம சரி செய்து கொண்டால் கோள்களின் இயக்கத்திற்கும் நம்முடைய உடல் மன இயக்கத்திற்கும் அதை ஒத்து செய்து நம் நன்மை தரும் நவக்கோள்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப கருவமைப்புனா குழந்தை எவ்வாறு உருவாகும் அந்த நேரத்துல இருந்தே அந்த குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் உள்ள அதோடைய பர்சனாலிட்டி டிசைன் செய்யப்படுகிறது. பர்சனாலிட்டினா என்ன? அறிவாட்சி தரம்னா என்ன? நம்முடைய தாய் தந்தையருடைய
அந்த முன்பிருந்த அந்த பதிவுகள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தான் அறிவாட்சி தரம். குழந்தை எந்த அளவுக்கு அது சயின்டிஸ்டா அதோடைய எல்லா லைஃப் லாங் எத்தனை எத்தனை நாள் உயிர் வாழும், எத்தனை வயது வரை உயிர் வாழும், எங்கு என்ன வேலை செய்யும், யாருக்கு மகனாக மகளாக பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை நிர்ணயிக்கிறது அந்த கோள்களின் சஞ்சாரம் தான். கருவமைப்பில் அதோடைய சஞ்சாரம் அலையியக்கத்தின் பிரதிபலித்து அந்த கருவமைப்பு உருவாகும் போதே அந்த குணம் எல்லாமே அறிவாட்சி தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கு முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்களிலிருந்து ஒரு செல் உயிரினத்திலிருந்து நம்முடைய தாய் தந்தை வரை உள்ள அந்த அத்தனை பதிவுகளும் அந்த குழந்தையின் கருவமைப்பில் சேரும்போது இந்த கோள்களின் சஞ்சாரத்தினால் ஏற்படும் மாற்றமும் அந்த குழந்தையின் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய திறன் கொண்டது. அடுத்தது உணவு நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், உணவினால் கூட நம்முடைய உடலிலும் சரி மனதிலும் சரி மாற்றம் ஏற்படும். நம்ம சாதாரணமா ஒரு இட்லி எந்த நாட்டுல வெப்ப நாட்டுல இருந்து எந்த உணவு சாப்பிடுறோம், குளிர் நாட்டுல இருந்து எந்த உணவு சாப்பிடுறோம், இந்திய நாட்டுல இருந்து எந்த ஒரு பேசிக்கான உணவு சாப்பிடுறோம், அது எல்லாமே இந்த கோள்களின் அலைகளுக்கு ஏற்ப உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம ஒரு சில உணவு சாப்பிடுறோம், உருளைக்கிழங்கு சாப்பிடுறோம் வாயுன்றாங்க, வாழைக்காய் சாப்பிடுறோம் வாயுன்றாங்க. அதெல்லாம் அந்த சனிக்கோளினுடைய அந்த அலை இயக்கத்தினாலும் நம்முடைய உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு நிறம், அந்த ஒவ்வொரு கோளும் நம்முடைய ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு உறுப்போட தொடர்புடையது. இப்போ முதலில் எடுத்துக்கொண்டால் சூரியன் வந்து என்ன நிறமானது? ஆரஞ்சு நிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டுள்ளது. அது நம்முடைய உடலில் எலும்போடு தொடர்புடையது. அதற்கு என்ன உணவு சாப்பிட்டா அது நம்ம எலும்பை நாம் அதுக்கு அதே போலதான் ஒவ்வொரு கோளுக்கும் என்ன உணவு, என்ன அலை இயக்கம், அந்த அலை இயக்கத்தை நாம் நம்முடைய அலை இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் டியூன் பண்ணி கொண்டா அந்த ஒத்த அதிர்வாக நம் உடலில் நன்மையை ஏற்படுத்தும். இப்போ சூரியனுக்கு சொல்றாங்க என்ன உணவு, என்ன தானியம், அது கோதுமை என்ற ஒரு தானியம் தானமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது என்ன தானமா கொடுக்கணும்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த கோதுமை என்ற அந்த சூரியனுடைய கோளினுடைய அந்த அலையியக்கத்தை நம்முடைய உடல் பாசிட்டிவா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நன்மை தரும் கோளா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அந்த கோதுமையை நாம் உட்கொள்ளணும். கோதுமையை சாப்பிட்டா என்ன எலும்பு உறுதியாகும். இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாருங்க கோதுமை அதிகமா எடுத்துப்பாங்க. அவங்க நீங்க 24 மணி நேரம் வேலை செய்ய சொன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த எலும்பின் தன்மை உறுதியாக இருக்கும். அந்த கோதுமை உணவு எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு உறுதியாக இருக்கும். அதுதான் அந்த ரீசன். அந்த உணவு சாப்பிடறதுனால அந்த நம்முடைய உடலில் உள்ள அந்த எலும்பு ஒவ்வொரு உறுப்புக்கும் எப்படி மாற்றம் ஏற்படுது பாருங்க உணவினால். அதுக்கேத்த மாதிரி தான் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம தானம் கொடுக்கணும். கொண்டைகள்லாம் தானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. தானம் கொடுக்கணும் சரி. அதே சமயம் தானம் கொடுத்துட்டு நம்ம அந்த உணவை நாம் உட்கொள்ளணும். சூரியனுக்கு கோதுமை உட்கொண்டால் நமக்கு எலும்போடு தொடர்புடையது. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் எலும்போடு தொடர்புடையது. அடுத்து புதன் கிரகம் எதனோட தொடர்புடைய நம்முடைய தோலினோடு தொடர்புடையது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தோலின் நிறம் நம்முடைய எந்த நாட்டில் இருந்தால் தோல் நிறம் எப்படி இருக்கு அது எல்லாமே இந்த புதன் கிரகத்தினுடைய அந்த ஆற்றல் தான். இப்போ அமெரிக்கால சவுத் ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்கால இருக்கிற நிறத்துக்கும் சரி இந்தியனுடைய தோல் நிறத்துக்கும் சரி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அது எல்லாமே இந்த புதன் கோளினுடைய சஞ்சாரம் தான். கோள்களின் சஞ்சாரம் அந்த புதன் கிரகத்தினுடைய ஆற்றல் அலை இயக்கம் தான் இந்த தோலின நிறத்தையும் தீர்மானிக்கிறது. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையும் அது மாத்துவது. இப்ப தோல் வியாதிலாம் ஒரு சிலருக்கு அந்த இதெல்லாம் வந்தா நம்ம என்ன உணவு எடுத்துக்கணும்னா பச்சை பயிறு. நம்ம இந்த குளியல் பொடியெல்லாம் பச்சை பயிறு அதிகமா யூஸ் பண்ற காரணம் என்ன? அந்த புதனுடைய கிரகத்துடைய அலையியக்கத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளதான். புதன்கிழமையில பச்சை பயிறு தானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. தானம் கொடுப்பதோடு சரி நாம் அந்த உணவாகவும் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை பயிறு குழந்தைங்களுக்கும் பச்சை பயிர் கொடுத்தா நல்லா படிப்பாங்க. புதன் கிரகத்துடைய ஆற்றல் குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா படிப்பு வரும்னு சொல்றாங்க. என்ன புதன் கிரகத்துடைய அந்த வலுப்படுத்தி கொண்டால் குழந்தைங்களுடைய இந்த படிப்பு கல்வித்திறன் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுக்கிரன் வந்து வெண்மை நிறமானது. வெள்ளி பொருள்கள் சொல்றாங்க. வெள்ளி அது இந்த மொச்சை பயிர்ல அதிகமா இருக்கு. அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் காந்த ஆற்றல் அந்த உண்ணும் உணவில் எப்படி இருக்குது அந்த மொச்சை பயிர் தானம் கொடுக்க சொல்றாங்கல்ல அந்த பயிரை நம்ம எடுத்துக்கணும், சாப்பிடணும். உணவாக உண்ணும் போது இந்த சுக்கிலத்தோட தொடர்புடையது. சுக்கிலம்னா நம்ம அதை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாந்தி தான் பண்றோம். சுக்கிரனுடைய ஆற்றல் அதிகமாகும். நம்முடைய உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாமல் சுக்கிலத்துடைய தன்மை எழுச்சி பெறாமல் அதை
சமப்படுத்துவதற்காக தான் நமக்கு வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் நமக்கு சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. இத நாம அதுக்கு தொடர்புடைய தானியங்களையும் நம்முடைய எண்ணத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டால், அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய அலைகளையும் நம்முடைய உடல் மன இயக்கத்தையும் நாம் ஒத்திசைவாக வைத்துக் கொண்டாலே நமக்கு நன்மையே கிடைக்கும். அடுத்தது சந்திரன். சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கலைகளை வீசிக்கொண்டுள்ளது. நம்முடைய உடலில் உள்ள ரத்தத்தோட தொடர்புடையது. ரத்தம் என்ன? இப்போ சந்திரன் 28 நாட்கள் சொல்றாங்க. இப்போ அமாவாசை, பௌர்ணமி மாறி மாறி வரும்போது அந்த சுழற்சி இருக்குல்ல, நம்முடைய பெண்களுக்கு அந்த ரத்தத்துடைய அந்த மாதவிடாய் காலத்தில் அந்த கரெக்டா 28 நாள் சொல்றாங்கல்ல, அந்த மாதவிடாய்க்கும் இந்த சந்திரனுடைய சுழற்சிக்கும் நம்முடைய ரத்த ஓட்டத்திற்கும் தொடர்புடையது. இந்த மாதவிடாய் சுழற்சி 28 நாளுக்கு ஒரு முறை கரெக்டா வருது அப்படின்னா, நம்ம உடல்நிலை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மாரி சந்திரனுடைய சுழற்சிக்கும் அந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த ஒவ்வொரு அந்த 15 நாள் 14 சுழற்சிக்கும் 28, 29 நாள் கணக்கு இருக்குது. அந்த மாதவிடாய் காலத்திற்கும் அதற்கும் தொடர்பு உண்டு. அது இந்த சந்திரனுடைய சுழற்சி ரத்தத்தோட தொடர்புடையது. சிவப்பு நிறமான அந்த மாதுளம்பழம், பழங்களை நாம் பீட்ரூட் அதிகமா உட்கொள்ளும் போது அந்த கிரகத்துடைய ஆற்றல் நமக்கு நன்மையே தரும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் என்ன? சிவப்பு நிறமானது மஜ்ஜை, நம்முடைய எலும்பு மஜ்ஜை. அதுதான் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யும். நம்முடைய எலும்பில் உள்ள ஒரு ரெட் கலர்ல உள்ள ஒரு மஜ்ஜை, ஒரு சின்ன ஒரு குழல் மாரி இருக்கும். அதுதான் செவ்வாய் கிரகம். செவ்வாய் என்ன பண்ணும்? அந்த இதுல நம்முடைய ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை நமக்கு அந்த அலை நமக்கு ஏற்படுத்தும். அதே போல ரத்த அணுக்கள் நமக்கு அதிகமா உருவாகக்கூடிய தானியங்களா நம்ம எடுத்துக்கொண்டா நமக்கு அந்த அலை நமக்கு ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு நன்மையை செய்யும். குரு. அடுத்தது குரு கிரகம். குழந்தைகள் மாணவர்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா கொண்டைக்கடலை மாலை போடணும், கொண்டைக்கடலை தாளை போடணும், வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? அந்த கொண்டைக்கடலை நாம் உட்கொள்ளணும். உட்கொண்டா அந்த குருனுடைய இந்த காந்த அலை நமக்கு ஆக்டிவேட் ஆகி நன்மை பயக்கும். பொன்னிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டுள்ளது. பொன்னிறமான மஞ்சள் நிறமான பொருட்களை, பழங்களை, காய்கறி, பழங்களை, தானியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அது குருனுடைய ஆற்றலை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய மூளை வளர்ச்சி, மூளை செல்கள் நல்ல புத்துணர்ச்சியை பெறும். நம்முடைய மூளை செல்களோட தொடர்புடையது. அதான் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா, காரணம் என்ன? அந்த கொண்டைக்கடலை தானமா கொடுத்து நாம உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சனிக்கோள். இப்ப சனி கிரகம் என்ன? சனினாவே பயப்படுவோம் நம்ம. அதாவது சனி வரப்போகுது, 7ல சனி, 8ல சனி, 9ல சனின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் பயப்படுவோம். ஐயோ எல்லாம் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம இப்ப மனவளக்கலையில இருக்கிறவங்க பயம் இல்ல. ஏன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறவங்க சாதாரண மக்கள் தான் இதுல மாற்றிக்கிட்டு அல்லல் படுகிறார்கள் என்பதை நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அந்த தவத்தை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். பஞ்சபூத நவக்கிரக தவம். ஒவ்வொரு கோள்களையும் நம்முடைய நண்பனாக மாற்றிக்கொண்ட அந்த தவத்தின் மூலம் ஒவ்வொரு கோள்களையும் அலைகளையும் நமக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு நன்மையே கிடைக்கும். சனிக்கோள்கள் என்ன? சாம்பல் நிறமானது. நம்முடைய நரம்போடு தொடர்புடையது. இப்போ காக்கா வலிப்புன்னு சொல்றாங்கல்ல, காக்கா வலிப்புண் எதுக்கு வருது? நரம்புல ஒரு சுருட்டு, ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த வலிப்பு நோய் என்பது ஏற்படுகிறது. அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு சாவி கொத்தோ, இல்ல இரும்பு பொருளோ கையில குடுக்குறாங்க. சனி கிரகம் என்ன? ஒரு இரும்பு சம்பந்தமான ஒரு நம்ம தொழில் இரும்பு தொழில் செய்றாங்க, இரும்பு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா, சனியோட அலைக்கும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு உச்சத்துல இருக்கு. சனி உச்சத்துல இருக்குன்னா என்ன? சனியோட அலை ஆற்றல் அவங்க அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இரும்பு பொருள் கையில கொடுக்கும்போது, அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை தற்காலிகமாக சரி செய்யப்படுகிறது. ஆனா அதுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தமான அந்த நோய்க்கு உள்ள மருந்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வலிப்பு நோய் சரி செய்ய முடியும். அதான் அந்த சனி கிரகம் நரம்போடு தொடர்புடையது அப்படின்றது அந்த காக்கா வலிப்புன்றது நோய் நமக்கு உணர்த்தும். அடுத்து ராகு கேது. ராகு கேது ஒரு நிழல் கிரகம்னு சொல்றாங்களா, அது என்ன? ஓ ஒரு சின்ன உதாரணம். ஒரு பாம்பு போய் இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணுல ரொம்ப படாது. பாம்புலாம் எங்கேயும் பார்த்தோன்னா ரொம்ப நம்ம கண்ணுல படாது. அது எங்க இருக்கும் பொதுவா? மண்ணுக்கு அடியில, ஒரு பொந்துக்குள்ள நீட்டா உள்ள பொந்துக்குள்ள எங்கேயாவது சுருட்டிட்டு நீட்டா எங்கேயோ போயிட்டே இருக்கும். நம்ம கண்ணுல படாது. அதே போலதான் அந்த ராகு கேதுங்கிற காந்த அலை பாதையும் ராகு கேது, ஒரு பக்கம் ராகு மறுபக்கம் கேதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த பிரபஞ்சம் நம்முடைய நவகிரகங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பதே அந்த ராகு கேது என்ற காந்த அலைப்பாதை தான். காந்த அலைப்பாதை இருக்கிறனால தான் நம்முடைய வேற
வேற வேற கிரகங்கள், வேற்று கிரகவாசிகள், வேற்று கிரகத்துல இருந்து வர அலைகள் நம்ம எதுவுமே காந்த அலை நம்மை தாக்காமல் அது பாதுகாத்துக் கொள்கிறது. ஒரு சின்ன உதாரணம் இது, சில்லியா தான் இருக்கும். பட் நம்ம ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நம்ம அந்த நிலப்படையில நாகபந்தனம் ஒண்ணு வைக்கிறோம் தெரியுமா? அது எத உணர்த்துதுக்கு? இந்த ராகுக்கு எத உணர்த்துது தான். ஒவ்வொரு வீட்டு வாசல் நாகமண்டபம் வைக்கணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு. கேட்டு போடுறோம், இரும்பு கேட்டு போடுறோம். அது சனியினுடைய அந்த ஆற்றலை அதிகப்படுத்த. எல்லாமே அம் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு விஷயமும் அந்த நவகிரகங்களின் ஆற்றலை நமக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். இந்த நாகபந்தம் சொல்றது அந்த நிலையில செதுக்கி வைப்பாங்க. அது ராகு கேது காவலாக உள்ளது. அந்த ஆற்றல் காந்த அலை காவலாக உள்ளது. கீழ வந்து நிலப்படி கீழ ம் அந்த க நவரத்தன கண்கள் அ நவர ந நவரத்தினமும் பதிச்சு வைப்போம். என்ன அந்த நவக்கோள்களின் ஆற்றலை நமக்கு சாதகமா மாற்றிக் கொள்ளலாம். 2 பக்கமும் நாகபந்தம் வச்சு, அந்த நிலைக்கு கீழ ஒரு நவரத்தின கல்கள் பதிச்சு வைப்போம். இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய அந்த கிரகங்களின் ஆற்றலை நம்முடைய சூழலுக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள தான். இல்ல சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு சின்ன உதாரணம் தான். போறோம், விழுந்துடுறோம் அங்க. அ அங்க வந்து யாரும் கண்டுக்கல. அ ஒரு தெரிஞ்சவங்க மட்டும் போறாங்க. அவங்க மட்டும் வந்து நம்மள காப்பாத்துவாங்கல்ல. தெரியாம போமாட்டாங்கல்ல. ஸோ தெரியாதவங்களா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. கூப்பிடுவாங்க, காப்பாத்துவாங்க. பட் தெரிஞ்சவங்கன்னா உடனே டக்குன்னு வந்து உடனே செய்வாங்க. "என்னப்பா என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்டு நம்மள பத்திரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடுறது, கூட்டு வர்றது, வீட்டுக்கு ஃபோன் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல தான் இப்போ நவகிரகங்கள நாம வந்து தவத்தின் மூலம் நம்ம மீட் பண்ணல. ஒவ்வொரு அலைகளையும் நாம வந்து நவகிரகங்கள நம்ம இது பண்ணவே இல்ல. நம்முடைய சாதகமா மாற்றிக்கொள்ளல அப்படின்னா, தெரியாத ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து நிக்கிறது மாரி தான். இப்ப அந்த தவத்தின் மூலம் ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரும் அலைகளை நமக்கு சாதகமா மாற்றிக்கொண்டால், நம்ம ஒரு நண்பனாக மாறிவிடுவோம். இப்ப சனியுடைய ஆற்றல் அதிகமா நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்கல்ல, அது அப்படி கிடையாது. அதோட வரும் அலைகளை நமக்கு சாதகமா மாற்றிக்கொண்டால் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதேதான் ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரும் அலைகளும் நம்முடைய உடலையும், மனதையும் பாதிக்கும், நன்மையும் செய்யும். அது நமக்கு சாதகமா எப்படி மாற்றிக்கொள்ளணும்? பிராக்டிகலா எப்படி நம்ம உணவின் மூலம், நம்ம எண்ணம், சொல், செயல் மூலம் மாற்றிக்கொள்ளணும்? அதுக்கு முக்கியமான நம்முடைய எண்ணம், சொல், செய்கை தான். நவகிரக ஆற்றலை நமக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய வழி அது ஒண்ணுதான். அப்புறம் நம்முடைய சுவாமி சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள். அது கோள்களின் சொந்தம். ஒரு குழந்தை எங்க பொறக்கணும்? யாருக்கு பொறக்கணும்? எந்த ராசியில பிறக்கணும்? எந்த நட்சத்திரத்துல பிறக்கணும்? எந்த இடத்துல பிறக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல பிறக்குதா? வீட்ல பிறக்குதா? இல்ல வெளியில எங்கேயாவது பிறக்குதா? ட்ரெயின்ல, பஸ்ல எல்லாமே அந்த நவகிரகங்களோட ஆட்சி தான் நமக்கு அதை ஏற்படுத்தும். கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்ப மோதல் எல்லாமே இயற்கையா நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள நாம் எப்படி கொழுகந்து வரக்கூடிய அலைகள் சாதாரணமாக புலனளவில் இருக்கும் அந்த மனித வாழ்விற்கு தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப சுவாமிஜி மாரி மகான்கள், யோகிகள்லாம் நவகிரகங்கள் அந்த பாதிப்பு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சுவாமிஜி என்ன சொன்னாங்க? 55 வயது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சுவாமிஜி என்ன பண்ணாங்க? தன்னுடைய பயிற்சிகள், தவங்களின் மூலம் 94, 95 வயசு வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. காரணம் என்ன? பயிற்சிகளும், தவங்களும் தான். நம்மளும் அதே தான் நம்ம செய்றோம் இப்போ. செய்யணும். அ ஆயுட்காலம் அதிகமா இருந்தாலும், அ அதாவது உடலில் நோய் இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும். அதற்கு நம்முடைய சுவாமிஜி சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் அதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு கோள்களில் வரும் மலைகள் நமக்கு நன்மையே செய்யுமாக அப்படின்னு சொல்லி நம்ம தவத்தில் சொல்றோம்ல, நன்மையே செய்யுமாக அப்படின்னு சொல்லி அதை நமக்கு டியூன் பண்ணிக்கிறோம். ஒரு எஃப்எம்ல நம்ம வந்து எஃப்எம்ல ஒவ்வொரு சேனலா மாத்துறோம். 93.5, 94.5ன்னு அந்த டியூன் பண்ணும்போது கரெக்ட்டா சேனல் எடுக்குதுல்ல. அதே போல தான். இப்போ இப்போ சூரியன் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுகிறோம் அப்படின்னா, சூரியனாவே நம்ம அது கூடயே நம்ம உயிர் கலப்பு பெறுகிறோம். உயிர் கலப்பு பெற்று அதனுடைய ஆற்றலையும், நம்முடைய உடல், மன ஆற்றலையும் ஒன்றுபடுத்திக் கொண்டு நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும். எவ்வளோ அழகா நமக்கு வடிவமைச்சு குடுத்துருக்காங்க பாருங்க சுவாமிஜி. இந்த தவத்தை நம்ம ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் செய்றாங்கன்னா, அப்போதான் அந்த நவகிரகங்களின் ஆற்றல் அலைகளும் அதிகமாகவோ, குறைவாகவோ காணப்படும். அதை ஒன்றுபடுத்திக் கொண்டு உயிர் கலப்பு பெறும்போது, மனித வாழ்க்கைக்கு நன்மையே செய்யும் நவக்கோள்களாக மாறிவிடும். இந்த தவத்தை நம்ம சிறப்பு தவமா நமக்கு குடுத்துருக்காங்க. நம்முடைய பிறந்த நாளும் சரி, பிறந்த நாளன்று தான் அந்த கிரகங்களுடைய ஆற்றல் நமக்கு நேரடியாக தொடர்பு பெறுமாம். அதனால பிறந்த நாளு, நம்முடைய திருமண நாள்
அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது வாரத்துல ஒரு நாள் அமாவாசை, முக்கியமா அமாவாசை பௌர்ணமி, கிரகணம் ஏற்படும் போது என்ன ஆகும், இந்த கோள்கள் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ஏற்படும். ஒவ்வொரு கோள்களுடைய அலையும் குறைவாகவும் அதிகமாக இருக்கும். அந்த பஞ்சபூத நவக்கிரகம் பண்ணும்போது பஞ்சபூதங்களின் ஆற்றலும் தெய்வீக விகிதாச்சார அடிப்படையில் நம் உடலில் மாறுபட்டு கோள்களின் சஞ்சாரம் நம் உடலில் நமக்கு நன்மையே செய்யும். பஞ்சபூத நவக்கிரகம் அந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய மனதிற்கு அந்த அளவுக்கு ஒரு தூய்மை பெற்று நம்முடைய மனவளமும் உடலமும் நன்கு பாதுகாக்கப்பட்டு நவக்கோள்கள் நமக்கு நன்மை தருவனாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய விதியவே மாற்றிக்கொள்ள முடியும் சொல்றாங்களே, விதியை மறியால். இந்த தவங்கள் மூலம்தான் நம் விதியை மறியால் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே நன்மை தரும் நவக்கோள்களாக மாற்றிக்கொள்வது நம்முடைய எண்ணம், சொல், செயலின் மூலம் நம்முடைய பயிற்சி, நம்முடைய குருவான அவர்கள் கொடுத்த பயிற்சிகள் மூலம் நாம் நம் கோள்களை நமக்கு சாதகமாக, ஜாதகம் சொல்றாங்களா, நமக்கு சாதகமாக இயக்கங்களையும் அதனுடைய அலை இயக்கங்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல, வாழ்வியல்ல நமக்கு எவ்வாறு நன்மையே பெற முடியும் என்பதை நாம் கண்டிப்பாக நாம் உணர முடியும். ஒவ்வொரு தவம் பண்ணாலே நமக்கு அதை உணர முடியுங்க. அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நம்ம கண்டிப்பா கெஸ் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு உடலும் மனமும் அந்த அளவுக்கு ஒரு டியூன் ஆயிருக்கும் நவகிரகத்தோட. இதுதான் லைஃப், வேற ஒண்ணும் கிடையாது. நவகிரகங்களும் நாமும் அதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வராங்க, அதுவே நவகிரகத்தோடைய ஆற்றல் தான். அதை நாம் சாதகமாக மாற்றிக்கொண்டாலே நமக்கு நன்மை தரும் நவக்கோள்களாக மாறும். எனவே இன்றைக்கு இந்த தலைப்பை நமக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. பஞ்சபூதங்கள் பத்தியும் நவக்கோள்கள் அதுல இருந்து வர்ற அலை இயக்கம் நாம எப்படி நன்மைகளா நம்ம மாத்திக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா அவர்களை மிக சிறப்பாக நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்புல நமக்கு சிந்தனை உரை வழங்கினாங்க. அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.